பீகாரோட வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பிஜேபி அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் 243 தொகுதிகள் இருக்கு. 202 இடத்துல பிஜேபி அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 35 இடத்துல தான் அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா இருக்கணும்னா ஒரு 150 இடத்துலயாவது ஜெயிக்கணும். காங்கிரஸ் வெறும் 6 இடங்களா தான் ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி வச்சதுனால மட்டும்தான் 35 வந்தது. ஒரு எதிர்கட்சியா நிக்க கூட தகுதி இல்லாம போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ். நம்ம பீகாரோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 30 வருஷமா காங்கிரஸோட ஆட்சி தான் நடந்தது. பீகார்ல காங்கிரஸை யாராலையுமே அசைக்கவே முடியல. இந்திரா காந்தி எமர்ஜென்சின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கு அப்புறமா தலைகீழா மாறிச்சு. 1980 காலகட்டத்துல தமிழ்நாட்டுல டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி ஆர்ஜேடின்னு சொல்லப்படுற ஒரு கட்சி பிறந்தது. அதோட தலைவர் வாலு பிரசாத் யாதவ். 1990ல காங்கிரஸ் தோக்கடிச்சுட்டு ஆர்ஜேடி கட்சி ஜெயிக்கிறாங்க. யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு 1990ல இருந்து 2005 வரைக்குமே ஆர்ஜேடி மட்டும்தான் பீகாரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்னாப்பிங், கேங்ஸ்டர் கல்ச்சர்ஸ் எல்லாம் பீகார்ல ரொம்ப அதிகமா இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டு வேற, குறிப்பாக ஃபுட்டர் ஸ்கேம், கல்வி, வேலைவாய்ப்பு, சாலை வசதி ஆகவே முன்னேற்றமே கிடையாது. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அப்பதான் கிங் மேக்கர் நிதிஷ்குமார் உள்ள வராரு. ஜேடியூன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை பிஜேபி கூட கூட்டணி வச்சு வராரு உள்ள. அரசியல் யுத்திகள்ல இவர் கை தேர்ந்தவர். அதனாலதான் பீகார் மக்கள் இவரை கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. மோடி தலைமையில அதிகமான நிதி பீகாருக்கு வந்தது. ரெட்டை இன்ஜின் அரசுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. குற்றமும் குறைஞ்சது, பாதுகாப்பு மேம்பட்டது. 2005ல இருந்து இப்போ வரைக்குமே இவர் தான் பீகாரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்போ நடந்த எலெக்ஷன்ல இவரோட ஜேடியோட கட்சியை விடவும் பிஜேபி அதிகமான இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக போறாரு. பிஜேபி கடைசி வரைக்கும் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பிஜேபிக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு ஆசை தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்ன்றதுதான். 2026ல தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி அமைப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.